படம் சூப்பராக இருந்துச்சு. 36 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்தாலும் அன்னைக்கு இருந்த ஒரு நவீன நுட்பங்கள் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஒளிப்பதிவாக இருக்கட்டும், ப்ளஸ்ஸு மனுஷனுடைய நடிப்பு எல்லாமே இப்போ புதுசாக பார்க்குற எனர்ஜி மாதிரியே இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. பாடல்கள்லாம் பாசமுள்ள பாண்டியராக இருக்கட்டும், ஆட்டமா தேரோட்டமா செமையாக இருந்துச்சு. சொர்ணலதா மேடத்தோடைய வாய்ஸு, அவங்க இறந்தாலும் கூட அந்த பாட்டு இன்னமும் அவங்க பேர் சொல்லுது, ஆட்டமா தேரோட்டமா பாடல். அதே மாதிரி மன்சூர் சாரோட நடிப்பு அன்றைக்கி எப்படி நடிக்க தொடங்கினாரோ அதுவரை அதே ஃபார்முலா தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த வசனங்கள் எல்லாமே செமையாக இருந்தது. இன்றைக்கி புஷ்பா 1 புஷ்பா 2 வர்ற காரணமே இந்த கேப்டன் பரவாக இருந்தேன். அன்றைக்கி ஒரு 36 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பம் டிஜிட்டல்லாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னா இன்றைக்கெல்லாம் முடியாது. அவர் அன்றைக்கி ஒரு போட்ட விதை ஆர்கே செல்வமணி சார். இன்றைக்கெல்லாம் சினிமாவுக்கு அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். விஜயகாந்த் சார் ஒரு கல்லூரியில் படித்தப்பத்தே வெளியில் வராங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் விஜயகாந்த் சார் வளர்த்து விட்டார். அதை போக இன்றைக்கும் அந்த தமிழ் உச்சரிப்புக்கு விஜயகாந்த் சார் மாதிரி முடியாது. அது அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. லியாகத் அலிகானோட சாரோடைய வசனம் இந்த படத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. 36 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தாலும் அது ஒரு புதுமையாக தான் எனக்கு தெரிஞ்சது. புதுமையான மியூசிக், புதுமையான பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தப்பாக சொல்கிறீங்க, கணக்கில் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 91 ரிலீஸ் ஆன படம், கிட்டத்தட்ட 33 வருஷம் முடிஞ்சு 34 35 இல்லை. படம் வந்து கமலா தேட்டர். இந்த படம் ரிலீஸ் வந்து நாகர்கோவில் சக்கரவர்த்தி தேட்டரில் பார்த்தேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து FDFS பார்க்குறேன். போன வாரம் ரிலீஸ் ஆன படமே இந்த வாரம் பார்க்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஆனால் வந்து இந்த படம் 30 வருஷம் கழிஞ்சு இந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அதாவது கேப்டனோட வசனங்கள், இளையராஜா சாரோட மியூசிக்கு, மன்சூர் அலிகான் சாரோட ஆக்டிங்கு, சூப்பர் சூப்பராயன் மாஸ்டரோட ஃபைட்டு எல்லாமே வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க அட்டகாசமாக உழைச்சிருக்காங்க. ஒரு ஹீரோவுக்கு வந்து 100வது படம் ஓடுங்கிறதே ரொம்ப ரேரு. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் மாதிரி ஒரு சிலருக்கு தான் ஓடி இருக்கு. அந்த வகையில் கேப்டனுக்கு வந்து 100 டேஸ் படம் வந்து அட்டேங்கப்பா பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டத்தின் உச்சம். உழைப்புன்னு சொன்னால் கேப்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஜென்மத்தில் உழைக்கிற உழைப்பை வந்து அவர் இந்த ஒரு ஜென்மத்தில் உழைச்சிருக்காரு. அவரை மாதிரி ஒரு அசுரம் உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. எவர்கிரீன் கிரேட் கேப்டனுங்கிறது கேப்டனுக்காக வந்து பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் நடித்த பல நடிகர்கள், பல டெக்னீஷியன்கள் இப்போ இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவ்வளோ உழைச்சிருக்காங்க. செல்வமணி சார் ஆகட்டும், டைலாக் ரைட்டர் லியாகத் அலிகான் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு உழைச்சிருக்காங்க. இளையராஜா சாரோட ரீரிகார்டிங் சொல்லி ஆகணும். அதாவது பல காட்சிகளில் வந்து அந்த காட்டோட அழகை வந்து அவரோட ரீரிகார்டிங்கில் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. படம் தயவுசெய்து நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, மொபைலில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் இந்த படம்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளவு அந்த 70 mmல அந்த கமலா தேட்டர் ஆகட்டும், சரி உங்கள் சொந்த ஊராகட்டும், அந்த தேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வேறு மாதிரியாக இருக்கும். தயவுசெய்து மறக்காமல் அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். படம் வந்து எத்தனை முறை வேணாலும் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்கேன். தேட்டரில் பார்த்துருக்கேன், டிவிலையும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்க்குறது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேட்டர் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குது. மறுபடியும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இப்போ நான் ஃபஸ்ட் நாள் வந்திருக்கேன், ஃபஸ்ட் காட்சியாக வந்திருக்கேன். மறுபடியும் இன்னொரு முறை பார்க்கணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் கேப்டன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. முதல்ல வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட நான் 6வது படிக்கும்போது போடியில் தனம் தேட்டர்லேயே ராஜ் தேட்டர்லேயே மொதல் போட்ட 2 தேட்டரில் போட்ட படம் இந்த படம் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்கே மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு வந்துட்டு இப்போ தலைவர் படம் வந்து கடைசியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் வரல. அதுக்கப்புறம் தலைவரும் இப்போ இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒரு எங்களுக்கு தலைவர் இல்லாமல் இருக்கிறதுனால என்றைக்குமே எங்களுக்கு இறைவன் வருதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீமாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த குவாலிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பி.